வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு பூமி சர்க்கரை கிழங்கு பற்றி பார்க்கலாம். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிட்டியில் கூட நிறையா வந்துடுச்சு. ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அதாவது மரத்தோட ட்ரங்க்னு சொல்கிற மரத்தோட அடி மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கிழங்கு வடிவில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அது தோல் சீவிட்டு வெள்ளையாக இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதோட டயாமீட்டரே ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து மெலிசாக கட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த பூமி சர்க்கரை கிழங்கு வனத்தில், அதாவது காடுகளில் மட்டும்தான் நிறைய விளையக்கூடியது. ஏன்னா அது பல வருடங்கள் கழித்து தான் அந்த பூமிக்கடியில் உள்ள அந்த கிழங்கை தோண்டி எடுத்தால் மட்டும்தான் அது ஒரு சாப்பிடக்கூடிய தன்மையுடைய கிழங்காக நமக்கு கிடைக்கும். காட்டு பகுதியில் தான் நிறைய கிடைக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு வந்து அந்த பூமி சர்க்கரை கிழங்கை வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக கொடுப்பாங்க. அதோட பழங்கள் பற்றியும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட பழங்கள் என்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்று பார்க்கலாம். இந்த பூமி சர்க்கரை கிழங்கு வந்து சாப்பிட ஸ்கின் டிசீஸ் எது இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உடலை உருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள வெட்டைப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ்க்கு நிறையவே அந்த பிரச்சனை இருக்கும். உடல் சூடு அதிகமாகும் போது, இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வெள்ளை பட அவங்க உடல் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களோட உடம்புல உள்ள இம்யூனிட்டி நல்லா குறைஞ்சி நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக உள்ள பர்சன்ஸ் கூட நல்லா இழைச்சி போய் அவங்க சூட்டால் அந்த வெள்ளைப்படுதல் நிற்காது. இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இந்த உடலை உருக்கக்கூடிய இந்த வெள்ளையை முற்றிலுமாக நீக்கணும் அப்படின்னா அந்த உடல் சூடை குறைக்கணும். இந்த பூமி சர்க்கரை கிழங்கு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா, தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் உட்சூடு வந்து நல்லாவே சீக்கிரமாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உட்சூடு நம்ம சொன்னோம் இல்லையா, உடலில் உள்ள சூடு உட்சூடுன்னு சொல்கிறது. உட்சூடு இருக்கும் போது உள்ளார உள்ள இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த சூடு அதிகரிக்கும் போது அதோட செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் உடல் சூடை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உடல் சூட்டையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூமி சர்க்கரை கிழங்குக்கு இருக்குது. ஜுரமும் அடிக்கடி வராது. அடுத்தது உடல் சூடால் வரக்கூடிய மூலம் பைல்ஸ் பிரச்சனையும் இது கண்டிப்பாக வராது. ஏன்னா உடல் சூடால் அதிகமான கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிக்கும். ஏன்னா உடலில் உள்ள தண்ணி எல்லாம் அது வாட்டர் எல்லாமே ஆவியாயிடும். அதனால மலம் வந்து இறுக ஆரம்பிக்கும் போது மலச்சிக்கல் வரும்போது அதை மலத்தை வெளியே தள்ளத்துக்காக நம்ம அதிகமான ஸ்ட்ரெயின் எடுத்துக்கும் போது அங்கே உள்ள நர்வ்ஸ் எல்லாம் ஆனஸில் சுற்றி இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே புடைக்க ஆரம்பித்து அதுலேருந்து தான் பைல்ஸ் வர்றதுக்கு முதல் விஷயமா இருக்குது. அதனால் உடல் சூட்டு அந்த மாதிரி உடல் சூட்டால் வர பைல்ஸ் பிரச்சனை, மூளை பிரச்சனை முற்றிலுமே நீங்கணும் அப்படின்னா இந்த உடல் சூட்டை குறைக்கக்கூடிய பூமி சர்க்கரை கிழங்கு எங்கே கிடைச்சாலும் அழகாக ஒரு பீஸ் வாங்கி நல்லாவே சாப்பிட்லாம். கொஞ்சம் நிறைய பீஸ் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட, ஏன்னா அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற பகுதி வெளியே இருக்க அது வந்து வதங்கி போகிற மாதிரி போயிடும். ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ வேணுமோ டெய்லி சாப்பிட்றதுக்காக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதை தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் இதே வந்து நிறைய சாப்பிட கேஸ்ட்ரிக் பிரச்சனை, டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒவ்வாது. ஏன்னா இன்னும் அது அஜீரண கோளாறு வந்து அதிகமாக்கி கொடுத்துரும். அதனால கவனம் இருக்கணும். இதை நம்ம பூமி சர்க்கரை கிழங்க ஒரு பொதுவாக எங்கேயாவது கிடச்சிதுன்னா அது ஒரு ஆசைக்காகவோ சுவைக்காகவோ உடல் சூட்டை குறைக்கிறதுக்காகவோ ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்லாம். ஆனால் தொடர்ந்து நம்ம சாப்பிட்ணும், நம்ம உடல் சூட்டை ஃபுல்லாகவே குறைக்கணும், வெள்ளைப்படுத்தல் பிரச்சனை இருக்கக்கூடாது, மற்றபடி ஸ்கின் டிசீஸ்க்காக இது ஒரு மருந்தாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனை பேரில் டைஜஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம தாராளமாக இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வந்து செரிக்கக்கூடிய தன்மை வந்து இதை வந்து ஜீரணமாக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைவு. ஏன்னா பொறுமையாக தான் இது ஜீரணமாகும். ஆனால் உடல் சூட்டை நல்லாவே குறைக்கும். அதனால இதை நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவே பிளட்டில் உள்ள சுகர் லெவல்ஸ் எல்லாமே சயின்டிஃபிக்காக இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து சித்தர்கள் சொன்ன பலன்கள். இனிமேல் சொல்கிறது வந்து இப்போ சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சது. நல்லா பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டத்தை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ இந்த பூமி சர்க்கரை கிழங்கு நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்டது, நமக்கு பாரம்பரியமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் எப்போ இது கிடைச்சாலும் நம்ம வாங்கி தாராளமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்டு இதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.